பசும் பொன்னில் புதிய கட்சி அறிவிப்பை வெளியிட்டார் வி.கே. சசிகலா. அண்ணா, எம்.ஜி.ஆர்., ஜெயலலிதா ஆகியோரது புகைப்படங்கள் அடங்கிய கட்சி கொடியையும் அறிமுகம் செய்தார். ஒன்பது ஆண்டுகளாக அமைதியாக இருந்தது போல் இனி என்னால் இருக்க முடியாது என வி.கே. சசிகலா ஆவேசம். முதல்வராக என்னால் உட்கார வைக்கப்பட்டவர் என் முதுகில் குத்தினார் எனவும் விமர்சனம். ஓ. பன்னீர்செல்வம் மீது எந்த குறையும் இல்லை என வி.கே. சசிகலா விளக்கம். ஓபிஎஸ்க்கு தற்போது ஒரு கும்பல் நெருக்கடி தருகிறது எனவும் சூசகம். திடீர் இட்லி, திடீர் சாம்பார் போல புதிய கட்சிகள் தொடங்கப்படுவதாக டிடிவி தினகரன் விமர்சனம். பதர்களால் எந்த பாதிப்பும் இல்லை என சசிகலாவை மறைமுகமாக சாடிய டிடிவி. புதிதாக கட்சி தொடங்கிய சசிகலாவுக்கு 0.1% தொண்டர்கள் ஆதரவுதான் இருக்கும் என டிடிவி தினகரன் பேட்டி. 99.09% தொண்டர்கள் அதிமுக, அமமுக பக்கம் நிற்பதாகவும் உறுதி. எந்த நிலையிலும் நான் தனிக்கட்சி தொடங்க மாட்டேன் என ஓ. பன்னீர்செல்வம் பரபரப்பு பேட்டி. அதிமுகவின் அடிப்படை உரிமைகளை மீட்டெடுக்கவே தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகத்தை தொடங்கியதாகவும் விளக்கம். டிடிவி தினகரன் பேசுவதை விட தன்னாலும் பேச முடியும். நாகரிகம் கருதி அவர் பற்றி பேசவில்லை. தன்னை பசுந்தோல் போர்த்திய புலி என கூறிய டிடிவி தினகரனுக்கு ஓபிஎஸ் பதிலடி. முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம் திமுகவில் இணைந்தால் வரவேற்பேன் என திருமாவளவன் கருத்து. ஓபிஎஸ் மிகவும் பொறுமைசாலி, அவர் சூழலுக்கேற்ப முடிவுகளை எடுக்கும் பக்குவம் கொண்டவர் எனவும் புகழாரம். என்டிஏ கூட்டணியில் 18 சட்டமன்ற தொகுதிகள், ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் சீட்டு கோரும் அன்புமணி. 25 சட்டமன்ற தொகுதிகள் அடங்கிய பட்டியலை அதிமுகவிடம் வழங்கியது பாமக. முன்னாள் துணைவேந்தரை சஸ்பெண்ட் செய்த உத்தரவை ரத்து செய்து ஆளுநர் உத்தரவிட்ட விவகாரம். அண்ணா பல்கலை தொடர்ந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் தமிழ்நாடு ஆளுநர் பதிலளிக்க உத்தரவு. யுபிஎஸ்சி குடிமைப்பணித் தேர்வுக்கு விண்ணப்பிக்க அவகாசம் நீட்டிப்பு. இன்றுடன் அவகாசம் நிறைவடையவிருந்த நிலையில் பிப்ரவரி 27 வரை கூடுதல் கால அவகாசம். விடுதலை புலிகள் மீதான தடையை எதிர்த்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தொடர்ந்த வழக்கு தள்ளுபடி. 2014ஆம் ஆண்டு வைகோ தாக்கல் செய்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. புதுச்சேரி முழுவதும் போலீசார் நடத்திய அதிரடி சோதனையில் பயங்கர ஆயுதங்களோடு 75 பேர் கைது. குற்ற சம்பவங்களை தடுக்கும் விதமாக புதுச்சேரியில் போலீசார் அதிரடி. இந்திய அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் விவசாயிகளின் நலன்களுக்கு எதிரானது என்று ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. அமெரிக்காவுடனான விவசாய விரோத வர்த்தக ஒப்பந்தத்தை பிரதமர் மோடி கைவிட வேண்டும் எனவும் வலியுறுத்தல். ஜம்மு காஷ்மீர் கிஸ்த்வாரில் பாதுகாப்பு படையினர் தீவிர சோதனை. எல்லையில் தீவிரவாத ஊடுருவலை தடுக்கும் நடவடிக்கைகள் தீவிரம். பீகாரில் கல்வி நிறுவனங்கள், மக்கள் கூடும் பகுதிகள், வழிபாட்டு தலங்களுக்கு அருகே இறைச்சி, மீன் விற்பனைக்கு தடை. குழந்தைகளிடையே சமூக நல்லிணக்கத்தை ஊக்குவிக்கவும் வன்முறை போக்குகளை தடுக்கவும் நடவடிக்கை என துணை முதல்வர் விஜய் சின்ஹா விளக்கம். அரசு நிறுவன கணக்கில் இருந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் வங்கி ஊழியர்கள் மோசடி செய்த 550 கோடி ரூபாய் மீட்பு.
ஹரியானா மாநில சட்டப்பேரவையில் முதலமைச்சர் நயாப் சிங் சைனி விளக்கம். மகளிர் T20 உலகக்கோப்பை தொடரில் இந்தியாவும் பாகிஸ்தானும் ஜூன் 14ஆம் தேதி மோதல். 12 அணிகள் பங்கேற்கும் தொடர் ஜூன் 12ஆம் தேதி இங்கிலாந்தில் தொடக்கம். மகளிர் T20 உலகக்கோப்பைக்கான போட்டி அட்டவணையை வெளியிட்டது ICC. ஜூன் 12 முதல் ஜூலை 5 வரை நடைபெறவுள்ள தொடரில் 12 அணிகள் பங்கேற்கின்றன. அடுத்த 5 தினங்களில் தமிழகத்தில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக புதுவை, காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 240 உயர்ந்து ஒரு சவரன் 1,19,120க்கு விற்பனை. கிராமுக்கு 30 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 14,890க்கு விற்பனை. சென்னையில் வெள்ளி விலை கிலோவுக்கு 10,000 ரூபாய் குறைந்து 1 கிலோ 2,90,000க்கு விற்பனை. 1 கிராம் வெள்ளி 290 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.